Holiness to the Lord. அல்பா ஒமேகா ஊழியங்கள் வழங்கும் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 28 29 வசனங்கள். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிப்பது உமக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது என்று உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாகவே செய்தியை எங்களுக்கு அனுப்பி இருக்கிறீர். தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டார்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான பதில், அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவாகிய என்னை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியைகள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, கிறிஸ்தவ சபைகளிலே இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் பொதுவாக கேட்கப்படுகிறது. எல்லா கிறிஸ்தவர்களுடைய மனதிலும் இந்த கேள்வி இருக்கிறது. எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும் இந்த ஒரு கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா கிறிஸ்தவர்களுடைய இருதயத்திலும் இந்த கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. என்ன கேள்வி? இன்னும் அதிகமாக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும், தேவன் எதிர்பார்க்கிற தேவனுடைய கிரியைகள் என்னவென்பதை நான் அறிந்து அதை நான் செய்ய வேண்டும் என்கிறதான கேள்வி எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிறது. இந்த சபையில் உள்ள உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இருக்கிறது. இந்த கேள்விதான் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கு இருந்தது. சீஷர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறார்கள், எல்லா காரியங்களிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் அவர்களுடைய இருதயத்தில் திருப்தி வரவில்லை. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவோடு இசைந்து இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்களை செய்கிறாரோ அந்த காரியங்களில் எல்லாம் இவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஈடுபடுத்தி கொண்டிருந்த போதிலும் அவர்களுடைய இருதயத்தில் திருப்தி ஏற்படவில்லை. இந்த திருப்தி ஏற்படாமல் இருந்தபடியினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள். ஆண்டவரே, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நாங்கள் நடப்பிக்க நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் அழகான ஒரு பதிலை சொன்னார். சாதாரணமான ஒரு பதில் தான். என்ன பதில்? தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், நீங்கள் யோசிக்கிறீர்கள், பல காரியங்களை செய்து தேவனை பிரியப்படுத்தலாமா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து தேவனை பிரியப்படுத்துவது கடினமான காரியம். நீங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் சின்ன சாதாரண காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்ன காரியம்? அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய என்னை, என் மூலமாக இந்த பூமியிலே அவர் நடப்பிக்க போகக்கூடியதான அந்த காரியங்களை நீங்கள் விசுவாசித்தால் போதும். ஆனால் இன்றைக்கு நாம் கேட்கிறோம், ஆண்டவரே அது போதாது, சிம்பிளா நீர் சொன்னது போதாது, வேற எதையாவது சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், வேற நீங்க செய்யுங்க, பிரச்சனையே கிடையாது, என்னெல்லாம் விரும்புறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. ஆனா நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் விசுவாசம் இருக்க வேண்டும். அதுதான் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆசிரியர் இப்படி சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் நான் பிரசங்கம் பண்ணலாம், விசுவாசம் இல்லாமல் நீங்கள் பாட்டு பாடலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், சபைக்கு வரலாம், சபையில் அங்கத்தினர்களாக இருக்கலாம். விசுவாசம் இல்லாமல் இப்படி நூற்றுக்கணக்கான காரியங்களை நாம் செய்ய முடியும். இதற்கு ஆண்டவர் தடை வைக்கிறாரா? தடை விதிக்கவில்லை. விசுவாசம் இருந்தால்தான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று என்னை பார்த்து சொல்லுகிறாரா? சொல்லவில்லை. நீ விசுவாசமே இல்லாமல் நீ பிரசங்கம் பண்ணலாம் என்று எனக்கு அனுமதி தந்து விட்டார், உங்களுக்கும் அனுமதி தந்து விட்டார். நீங்கள் விசுவாசம் இல்லாமலேயே நீங்கள் ஆராதிக்கலாம், நீங்கள் விசுவாசம் இல்லாமலேயே நீங்கள் பாட்டு பாடலாம், விசுவாசம் இல்லாமலே ஞானஸ்நானம் எடுக்கலாம், விசுவாசம் இல்லாமலேயே நீங்கள் சபையில் அங்கத்தினர்களாக சேரலாம். அவர் தடை விதித்திருந்தால் இன்றைக்கு நம்மில் அநேகர் சபைக்கு வந்திருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் பிரசங்கிக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லி இருந்தால் நான் பிரசங்கிக்க முடியாது.
விசுவாசம் இல்லாமல் ஆராதிக்க முடியாது, கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருந்தால் இன்று அநேகர் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அப்படி என்றால் ஆண்டவர் அந்த காரியங்களில் எந்த தடையும் விதிக்கவில்லை. ஆனால் ஒன்றை தெளிவாக சொல்லிவிட்டார். என்ன சொல்லிவிட்டார்? தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் விசுவாசம் இருக்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்தாவிட்டால் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆராதிப்பதனால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. பிரசங்கம் பண்ணுவதனால் எதையாவது பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. தசமபாகம் கொடுப்பதனால் எதாவது பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. காணிக்கை கொடுப்பதனால் முடியாது. இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் அதிகமாக பிரசங்கம் பண்ணி இருப்பார் என்று நினைக்கிறேன். இப்படி பிரசங்கம் பண்ணினபடியினால் தான் சீஷர்களுடைய இருதயத்தில் இந்த கேள்வி வந்தது. ஆண்டவரே, நாங்கள் எதையெல்லாம் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் நீர் சாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறீரே. நாங்கள் அநேக காரியங்களை பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் நீர் இதை சாதாரணமாக சொல்லுகிறீர். அப்படி என்றால் நீர் வேறு எதையோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறீர். அது என்ன? தேவனை பிரியப்படுத்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களால் செய்யக்கூடிய அதிகபட்சத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். அதிகபட்சம் என்ன? தாயை விட்டு, தகப்பனை விட்டு, மனைவியை விட்டு, பிள்ளைகளை விட்டு, வேலைகளை விட்டு, உறவினர்களை விட்டு, தங்களுக்கு என்னென்ன காரியங்கள் இருந்ததோ இவைகளை எல்லாம் விட்டு விட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். அது எவ்வளவு பெரிய காரியம்? சாதாரண காரியமா? அது பெரிய காரியம். ஆனால் தாங்கள் பெரிய காரியம் செய்ததாக, தாங்கள் தேவனை பிரியப்படுத்தி விட்டதாக, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்து விட்டதாக இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி எண்ணமுடையதான சீஷர்களை பார்த்து இவர் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். அந்த காரியங்களை கேட்டவுடன் இவர்களுக்கு கேள்வி வருகிறது. ஆண்டவரே, நீர் பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை கேட்டால் நாங்கள் இன்னும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யவில்லை என்று எங்களுக்கு எண்ண தோன்றுகிறது. ஆகவே தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் போதிக்க வேண்டும். அவர் போதித்தார், விசுவாசமா இருங்கள், அவ்வளவுதான். இந்த விசுவாசம் என்கிற வார்த்தையை கேட்டவுடன் இவர்களுக்கு இன்னும் குழப்பம் வருகிறது. என்ன குழப்பம் வருகிறது? எங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. எந்த அளவிற்கு விசுவாசம் எங்களுக்கு இருந்தது? எங்கள் தாயை விடக்கூடிய அளவில், தகப்பனை விடக்கூடிய அளவில், மனைவி, பிள்ளைகள், எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு விட்டு உம்மை பின்பற்றக்கூடிய அளவில் எங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதே. விசுவாசம் இல்லாதவர்களை பார்த்தவர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார், அது சரியான ஒரு பதில் என்று சொல்லி இருக்க முடியும். ஆனால் இப்போது யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார்? விசுவாசத்தில் வளர்ச்சி அடைந்து இருந்ததான அந்த சீடர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் தேவனை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. என்னை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோமே. எந்த அளவிற்கு விசுவாசிக்கிறோம்? எங்கள் மனைவியை பார்க்கிலும் உம்மை விசுவாசிக்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிலும் உம்மை விசுவாசிக்கிறோம், எங்களுடைய வேலைகளை பார்க்கிலும் உம்மை விசுவாசிக்கிறோம். அவைகளை வெறுத்து விட்டு தள்ளிவிடக்கூடிய அளவிற்கு நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். இந்த அளவிற்கு விசுவாசமா இருக்கக்கூடிய எங்களை பார்த்து நீர் இன்னும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தான் என்ன? அதற்கு பிறகு இவர்கள் இப்படி கேள்விகளை கேட்டவுடன் அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? விசுவாச போதனைகளை கொடுக்க ஆரம்பித்தார். சீடர்களே, விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு நீங்கள் அநேக விளக்கங்களை வைத்திருக்கிறீர்கள். இப்போது என்னுடைய விளக்கத்தை நீங்கள் கேளுங்கள். விசுவாசம் என்பதற்கு நமக்கு விளக்கங்கள் இருக்கிறதா? நமக்கு விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய விளக்கம் வேறு, அந்த விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு தேவன் வைத்திருக்கிறதான விளக்கம் வேறு. தேவன் அந்த விசுவாச வார்த்தைக்கு வைத்திருக்கிறதான அர்த்தம் வேறு. அந்த அர்த்தத்தை விளங்கிவிட்டால் நாமும் கடவுளை பிரியப்படுத்த முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். என்ன விசுவாசம்? சபை அளவு விசுவாசம். அந்த விசுவாசத்தை அவர் சொல்லவில்லை, தேவரகமான விசுவாசத்தை அவர் சொல்லுகிறார். தேவரகமான விசுவாசம் என்றால் என்ன? தேவரகமான விசுவாசம் என்று சொல்லுவது, தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி அந்த குமாரனாகிய இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அறையும்படியாக ஒப்பு கொடுத்து அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது சர்வலோகத்தின் பாவத்தையும் சர்வலோகத்தின் சாபத்தையும் சர்வலோகத்தின் சகல விதமான அக்கிரமங்களையும் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தி இயேசு கிறிஸ்துவை மரிக்க செய்து அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை, எல்லா சாபத்திலிருந்தும் விடுதலை, எல்லா வியாதியிலிருந்தும் விடுதலை, வறுமைகளிலிருந்து விடுதலை, தரித்திரங்களிலிருந்து விடுதலை, கவலைகளிலிருந்து விடுதலை, கலக்கங்களிலிருந்து விடுதலை, பயங்களிலிருந்து விடுதலை, பாரங்களிலிருந்து விடுதலை, இப்படிப்பட்டதான ஒரு விடுதலையை தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் விசுவாசம். சீஷர்களுக்கு என்ன விசுவாசம் இருந்தது? சீஷர்களுடைய விசுவாசம் வித்தியாசமாக இருந்தது.
அவர் கடலின் மீது நடந்து சென்றார், அதை விசுவாசித்தார்கள். காற்றை அதட்டினார், அதை விசுவாசித்தார்கள். 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து அதை ஆசீர்வதித்து பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு கொடுத்தார், அதை விசுவாசித்தார்கள். இப்போது நாம் வாசித்ததான இந்த வசனம் கூட எந்த பின்னணியில் வருகிறது என்று சொன்னால், அந்த 6வது அதிகாரத்தில் என்ன சம்பவம் நடந்திருக்குது? இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதித்து அவர் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு போஷித்து 12 கூடைகள் நிறைய திருப்பி எடுக்க வைக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பார்த்த சீஷர்கள் தான் இப்போது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள், தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு நீர் அதை பற்றி சொல்லி தர வேண்டும், அதை எங்களுக்கு நீர் போதிக்க வேண்டும். அற்புதத்தை எல்லாம் இவர்கள் விசுவாசித்தார்கள், அவர் செய்த எல்லா காரியத்தையும் விசுவாசித்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போது சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் அற்புதத்தை பார்த்து விசுவாசிப்பது பெரிய விசுவாசம் அல்ல. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் என்னை குறித்து நீங்கள் வைத்திருக்கிறதான அந்த விசுவாசம் பெரிய விசுவாசம் இல்லை. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைக்க வேண்டும்? என்னை என்ன நோக்கத்தோடு தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்மை பார்த்து கேட்டால், விசுவாசத்தை பார்த்து கேட்டால் நாம் 100 காரியங்களை சொல்லுவோம். இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறேன். சாட்சி சொல்லுவோம், நிறைய சாட்சிகளை நாம் சொல்லுவோம், நிறைய காரியங்களை எல்லாம் நாம் சொல்லுவோம். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். என்னென்ன காரியங்கள்? 2 நாளைக்கு முன்பாக நான் ட்ரெயினில் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரியை பார்த்தேன், கிறிஸ்தவ சகோதரி. அந்த சகோதரியோடு பேசிக் கொண்டிருந்த போது சில காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன், விசுவாச காரியங்களை. அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம், அந்த அளவிற்கு விசுவாசிக்கிறோம். நான் சொன்னேன், நீங்க அதை சொல்லுங்கள், உங்களுடைய விசுவாச காரியங்களை சொல்லுங்கள். நாங்கள் எல்லா காரியத்திற்கும் ஜெபிப்போம். ஜெபித்து நாங்கள் நிறைய காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் 2 மகள்களுக்கு நல்ல படிக்க தேவன் வைத்தார், 2 மகள்களுக்கு வேலை கிடைக்க தேவன் உதவி செய்தார், 2 மகள்களில் ஒரு மகளை நல்ல இடத்திலே திருமணம் செய்து கொடுக்க உதவி செய்தார், வீடு கட்ட உதவி செய்தார். இப்படி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் சொன்னார்கள். அந்த 15 நிமிடம் சாட்சியை நான் காதில் வாங்கினதற்கு பிறகு நான் சொன்னேன், நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறபடியினால், தேவனை ஆராதிக்கிறபடியினால், தேவனை துதிக்கிறபடியினால், வேதம் வாசிக்கிறபடியினால், கிறிஸ்தவர்களா இருக்கிறபடியினால் இவ்வளவு காரியங்களையும் தேவன் உங்களுக்கு செய்திருக்கிறார் என்று நீங்கள் சொன்னீர்கள். நான் இப்போது ஒரு கேள்வியை கேட்கிறேன், உங்களை பார்க்கிலும் நீங்கள் எத்தனை காரியங்களை சொன்னீர்களோ இதற்கு பல மடங்கு அதிகமாக தேவனை பற்றி தெரியாதவர்கள், தேவனை விசுவாசிக்காதவர்கள், இன்னும் தேவனை மறுதலிக்கிறவர்கள், அவர்களுக்கு கிடைக்கிறது. உடனடியாக சகோதரி என்னை பார்த்து கேட்டார்கள், பிரதர் எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளா இருக்குது. நான் சொன்னேன், நீங்கள் ஜெபிக்கிறபடினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை, நீங்கள் ஜெபிக்கிறபடினால் கர்த்தர் உங்கள் மகளுக்கு வேலை கொடுக்கவில்லை, நீங்கள் ஜெபிக்கிறபடினால் உங்களுக்கு திருமணம் நடக்கவில்லை. அப்படி ஜெபித்தால் தான் திருமணம் நடக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்தியாவிலே 97% பேருக்கு திருமணம் நடக்கக்கூடாது. ஜெபித்தால் தான் வேலை கிடைக்கும் என்றால் இந்தியாவில் 97% வேலை கிடைக்க கூடாது. இன்றைக்கு IAS IPS இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வேலை கிடைத்திருக்க கூடாது. வேலை கொடுப்பது யார்? கர்த்தர் தான் கொடுக்கிறார். ஆசீர்வதிப்பது யார்? கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார். நன்மைகள் செய்வது யார்? கர்த்தர் தான் செய்கிறார். பிசாசிற்கு யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது, பிசாசிற்கு யாரையும் நன்மை செய்ய முடியாது. ஏனென்றால் பிசாசிடத்தில் நன்மை இல்லை, பிசாசிடத்தில் ஆசீர்வாதம் இல்லை. நன்மை தேவனிடத்திலிருந்து வருகிறது. நன்மையான எந்த ஈவுகளும், நன்மை என்று சொல்லுவதே நன்மையான எந்த ஈவுகளாக இருந்தாலும் அது ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பிசாசிடத்தில் தீமை தான் இருக்கிறது, பிசாசிடத்தில் சாபம் தான் இருக்கிறது, பிசாசிடத்தில் வியாதி தான் இருக்கிறது. பிசாசினால் எந்த மனிதனுக்கும் சுகத்தை கொடுக்க முடியாது, எந்த மனிதனுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது, எந்த மனிதனுக்கும் எதையும் கொடுக்க முடியாது. அப்ப இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா? கிறிஸ்தவர்கள் சாட்சி சொல்லுவார்கள், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அடையாளம் என்ன? எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார், எனக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார், நல்ல மார்க் எடுப்பதற்கு உதவி செய்தார், நல்ல வேலை கிடைக்க உதவி செய்தார். நண்பர்களே, இந்த சாட்சிகள் நிறுத்த வேண்டும். இது நம்முடைய அறிவீனத்தினால் வருகிற சாட்சிகள். இந்த சாட்சியை நீங்கள் சொல்லுவதற்கு முன்பாக இந்த பைபிளை பற்றி தெரியாமல், கிறிஸ்தவத்தை பற்றி தெரியாமலே திரள் கூட்டமாக ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு 1 கோடி இருந்தால் அவனுக்கு 100 கோடி இருக்கிறது. உங்களுக்கு சாதாரணமாக பியூன் வேலை கிடைத்தால் அவனுக்கு IPS வேலை கிடைக்கிறது, IAS வேலை கிடைக்கிறது.
நீங்கள் 80% மார்க் எடுத்து பாஸ் பண்ணினால் அவன் 100% மார்க் எடுத்து பாஸ் பண்ணுகிறான். நீங்கள் என்னென்ன நீங்கள் பெரிதாக சாட்சியாக நீங்கள் நினைக்கிறீர்களோ, நீங்கள் சாட்சியாக சொல்லுகிறீர்களோ, இந்த காரியங்களை விட பல மடங்கு அதிகமாக பைபிள் படிக்காதவன், கிறிஸ்தவத்தை பற்றி தெரியாதவன், கிறிஸ்துவை பற்றி தெரியாதவன், நாம் செயல்படுகிற இந்த எந்த செயல்பாடுகளுக்கும் சம்பந்தமே இல்லாத உலக மனிதன் என்று நாம் சொல்லுகிற அவர்கள் எதையெல்லாம் நாம் பெரிதாக சாட்சியாக சொல்லுகிறோமோ இதையெல்லாம் நம்மை பார்க்கலும் பல மடங்கள் வைத்திருக்கிறார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார். சீஷர்கள் இந்த காரியங்களை தான் குறித்து அவர்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். என்ன காரியம்? நாங்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கிறோம். தேவன் எங்களோடு இருக்கிறார். தேவன் எங்களோடு இருப்பதற்கு அடையாளம் என்ன? தேவன் எங்களோடு இருப்பதற்கு அடையாளம் எங்களுடைய ஆசீர்வாதங்கள். தேவன் எங்களோடு இருப்பதற்கு அடையாளம் எங்களுடைய நன்மைகள். தேவன் எங்களோடு இருப்பதற்கு அடையாளம் இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு அவர்களை பார்த்து சொல்லி இருப்பார். நீங்கள் தேவனோடு இருப்பதற்கு இவ்வளவு காரியங்கள் இருந்தால் இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது? ஆகவே விசுவாசம் என்று சொல்லுவது அதை குறித்தல்ல. ஆண்டவர் விசுவாசம் என்று சொல்லுவது கல்வாரி சிலுவை மரணத்தின் மூலமாக தேவன் செய்ததான காரியம். இந்த சாதாரண உலக பிரகாரமான சில காரியங்களை தருவதற்கு இல்லை. இது நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்காமல் இருந்தாலும் கிடைக்கும். இது நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்காமல் இருந்தாலும் இது நடக்கக்கூடிய காரியம் நடந்தே தீரும். அப்ப நான் எதற்காக விசுவாசிக்க வேண்டும்? நான் விசுவாசிப்பது தேவனுடைய நோக்கம் என்ன? என்ன நோக்கத்தோடு தேவன் என்னை படைத்தார்? என்ன நோக்கத்தோடு இந்த பூமியை படைத்தார்? என்ன நோக்கத்தோடு இந்த பூமியிலே மனிதனை படைத்தார்? இந்த பூமியை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன? இந்த பூமியிலே மனிதனாகிய என்னை தேவன் பிறப்பிக்க பண்ணியிருக்கிறதான இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய நோக்கத்தை குறித்து வேதம் சொல்லுகிறதா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த காரியத்தை என்னால் விசுவாசிக்க முடிகிறதா? இதுதான் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய கேள்வி. இயேசு கிறிஸ்து இதை தான் சொல்லுகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நான் வந்தது ஏதோ சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை, சில விடுதலைகளை உங்களுக்கு தருவதற்காக மட்டும் வரவில்லை. இதை பார்க்கிலும் மேலான ஒரு திட்டம் இருக்கிறது, மேலான ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன நோக்கம்? இந்த பூமியை தேவன் என்ன நோக்கத்தோடு உண்டு பண்ணினாரோ அந்த நோக்கத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி முடிப்பதற்காக நான் வந்தேன். பூமியை தேவன் ஒரு நோக்கத்தோடு நிறைவேற்றினார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம் தான் தேவன் மனிதனை படைத்தவுடன் மனிதனை பார்த்து சொன்னதான வார்த்தை. அது கற்பனையாக எடுங்கள், உபதேசமாக எடுங்கள், பிரமாணம் என்று சொல்லுங்கள், எதுவாக எடுக்கட்டும். மனிதனை படைத்தவுடன் மனிதனை பார்த்து சொன்னதான முதலாவது வார்த்தை அல்லது முதலாவது கட்டளை அல்லது முதலாவது கற்பனை அல்லது முதலாவது காரியம் மனிதனை பார்த்து சொன்னார். சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். இந்த நோக்கத்தோடு தான் இந்த பூமியில் நான் உன்னை படைத்தேன். ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாமே, உன்னை இந்த பூமியிலே நான் படைத்ததான நோக்கம் இது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் 28வது வசனம். இதுதான் தேவன் மனிதனை இந்த பூமியில் படைத்ததற்கான நோக்கம். இது ஒரு மனிதனை குறித்த நோக்கம் அல்ல, எல்லா மனிதர்களையும் குறித்த நோக்கம். என்னை குறித்த நோக்கம் இதுதான், உங்களை குறித்த நோக்கம் இதுதான். இந்த நோக்கம் தடைபட்ட போது, இந்த நோக்கம் தடைபட்டது பிசாசுனுடைய வஞ்சகத்தினால், பிசாசுனுடைய தந்திரத்தினால். அந்த தேவனுடைய நோக்கம், அந்த தேவனுடைய திட்டம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவேற தடைபட்டது. அந்த மனிதனை கொண்டு இந்த பூமியில் ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க வைத்திருந்ததான அந்த திட்டம் தடைபட்டது. அந்த திட்டத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கும்படியாக தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். முந்தின ஆதாமினால் தடைப்பட்டதான காரியத்தை பிந்தின ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த சர்வ பூமியிலும் நிறைவேற்றி முடிக்கும்படியாக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்படி என்றால் அந்த திட்டம் நிறைவேறுமா? அந்த திட்டம் நிறைவேறும். அந்த திட்டத்தினுடைய நிறைவேறுதல் தான் 1000 வருட அரசாட்சி என்கிறதான ஒரு காரியம். இந்த 1000 வருட அரசாட்சியை என்னால் நம்ப முடிகிறதா, ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இந்த 1000 வருட அரசாட்சிக்காக என்னால் செயல்பட முடிகிறதா? இது எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த 1000 வருட அரசாட்சி என்கிறதான இந்த வார்த்தையை நம்ப முடியவில்லை. அந்த 1000 வருட அரசாட்சிக்காக செயல்பட முடியவில்லை. இதை தான் இயேசு சொல்லுகிறார். விசுவாசம், விசுவாசம் இவர்களுக்கு அவர்களுடைய அளவில் நிறைய விசுவாசம் இருக்கிறது. ஆனால் இயேசு அதை ஸ்டாப் பண்ணுகிறார். அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், இது அல்ல விசுவாசம்.
உனக்கு வயிற்று வலி சுகமாகிறது, தலைவலி சுகமாகிறது, கேன்சர் கட்டி மறைந்து போகிறது. ஜெபிக்காதவர்களுக்கும் வயிற்று வலி சுகமாகிறது, ஜெபிக்காதவர்களுக்கும் கேன்சர் கட்டி குணமாகிறது. ஜெபிக்காதவர்களும் 80 வருடம் 100 வருடம் வரை ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். ஜெபிக்கிறவர்களை விட ஜெபிக்காதவர்கள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களை விட, உபவாசம் பண்ணுகிற கிறிஸ்தவர்களை விட, துதிக்கிற கிறிஸ்தவர்களை விட, ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களை விட ஜெபிக்காதவர்கள், துதிக்காதவர்கள், ஆராதிக்காதவர்கள், நீதி செய்யாதவர்கள், எல்லா விதத்திலும் எந்த காரியங்களை எல்லாம் நாம் மேன்மையாக பேசிக் கொண்டிருக்கிறோமோ இந்த மேன்மையான காரியத்தில் நம்மை பார்க்கிலும் பல மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினது இந்த காரியத்திற்கு வேண்டியல்ல. எனக்கு கொஞ்சம் பணங்களையும் நிலங்களையும் செல்வங்களையும் காரியங்களையும் இதை தரும்படியாக இயேசுவை அனுப்பவில்லை. இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பினது அவருடைய திட்டத்தை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அவருடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இயற்கை தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டது. உலக மனிதர்கள் என்று நாம் சொல்லுகிறவர்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சிக்கு வேண்டி இந்த பூமியை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமி இன்றைக்கு இவ்வளவு ஃபாஸ்டாக டெவலப் ஆகி கொண்டிருக்கிறது, வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிறது. எதற்காக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக. இதை இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? இதை உபதேசம் என்று நினைக்கிறார்கள். இந்த காரியங்களை எல்லாம் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்டதான காரியங்கள், இதன் அடிப்படையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சில காரியங்களை இவர்களுக்கு உபதேசிக்க ஆரம்பித்தார். இதன் அடிப்படையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும், அதற்காக நான் கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டும், என்னுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த போது சீஷர்கள் இடற ஆரம்பித்தார்கள், சீஷர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இந்த கதையை எங்களால் கேட்க முடியவில்லை, வேறு எதையாவது கதையை சொல்லுங்க ஆண்டவரே, வேறு கதையை சொல்லுங்க ஆண்டவரே, இந்த கதையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதான் நம்ம வாசிக்க கேட்டோம். 6வது அதிகாரம் 52வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது சம்பந்தமான அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த பூமியிலே நடக்கக்கூடியதான காரியங்கள் இவைகளை எல்லாம் மனதிலே வைத்து அவர் செய்தியை கொடுக்க ஆரம்பித்த போது இந்த செய்தியை கேட்டதான ஜனங்கள் வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தார்கள் இயேசுவோடு. அவர் அப்பத்தை ஆசீர்வதித்து மீனை ஆசீர்வதித்து கொடுத்த போது அதை சாப்பிட்டார்கள் திருப்தியாக. வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தின போது சந்தோஷப்பட்டார்கள், பிசாசை துரத்தின போது சந்தோஷப்பட்டார்கள், அற்புதங்கள் அடையாளங்களை செய்த போது சந்தோஷப்பட்டார்கள். அப்படி சந்தோஷப்பட்டிருந்த ஜனங்கள் திடீரென்று இயேசு கிறிஸ்துவோடு வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். எதற்காக வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பித்தார்கள்? இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு வந்ததான அந்த மெய்யான சத்தியத்தை விளக்க ஆரம்பித்தார். நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இவைகளுக்காக நான் வரவில்லை, நான் வந்ததான நோக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த நோக்கத்தை சொல்ல ஆரம்பித்த போது ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இந்த கதைகளை எங்களால் கேட்க முடியாது, இந்த கதைகளை நீர் சொன்னால் உம்மை நாங்கள் பின்பற்ற முடியாது, வேறு கதைகளை சொல்லும், பாட்டு பாட சொல்லும் பாடுகிறோம், ஆராதிக்க சொல்லும் ஆராதிக்கிறோம், துதிக்க சொல்லும் துதிக்கிறோம், காணிக்கை தசமபாக இந்த கதைகளை சொல்லும் கேட்கிறோம், ஆனால் இதை கேட்க முடியாது. இந்த கதை நீர் சொல்லக்கூடிய புதிய கதைகளை எங்களால் கேட்க முடியாது, எங்களால் நம்ப முடியாது, எங்களால் விசுவாசிக்க முடியாது. அப்ப சீஷர்களை பார்த்து கேட்கிறார், அப்பா இவங்க எல்லாம் வாக்குவாதம் பண்ணுகிறார்களே, சீடர்களே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? சீஷர்களும் அதே பதில் தான் சொன்னார்கள், இந்த கதையெல்லாம் நீர் பேசினா நாங்க போயிருவோம், நாங்கள் உம்மை பின்பற்றி வந்தது எதற்காக? அடையாளத்தை பார்த்து வந்தோம், அதிசயங்களை பார்த்து வந்தோம், அற்புதங்களை பார்த்து வந்தோம், நன்மைகளை பார்த்து வந்தோம், ஆசீர்வாதங்களை பார்த்து வந்தோம், இவைகளை பார்த்துதான் நாங்கள் உம்மை பின்பற்ற ஆரம்பித்தோம், இவைகளை நம்பிதான் நாங்கள் உம்மோடு வந்தோம். இப்போது நீர் இவைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு புதிய கதைக்குள்ளாக எங்களை கொண்டு போகிறீர், புதிய கதையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவை விட்டு போய்விட்டார்கள் சீஷர்கள். 52வது வசனத்திலே அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். 60வது வசனத்திலே சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இது கடின உபதேசம். ஆனால் அதுவரைக்கும் லகுவாக பேசிக் கொண்டிருக்கிறார், அவருடைய போதனைகள் லகுவாக இருக்கிறது. அவருடைய போதனையை கேட்பதற்காக திரள் கூட்டமான ஜனங்கள் கூடுகிறார்கள். காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை லகுவாக இருக்கிறது, அது இனிமையாக இருக்கிறது. மிகவும் லகுவாக பேசிக் கொண்டிருக்கிறார், எளிதில் விளங்கக்கூடிய அளவிலே புரியக்கூடிய அளவிலே அவருடைய செய்தி அமைந்திருக்கிறது. ஆனால் இப்போது திடீரென்று பார்த்தால் அவர் மிகவும் கடினமாக பேச ஆரம்பிக்கிறார். இந்த கடினமான செய்தியை கேட்டவுடன் சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நீர் பேசுகிற இந்த காரியத்தை நிறுத்திவிடும்,
உம்மை பின்பற்றின ஜனங்கள் எல்லாம் உம்மை பின்பற்றுவதை நிறுத்தி விட்டார்கள், நாங்கள் மாத்திரம் உம்மை பின்பற்றுகிறோம். நீர் மறுபடியும் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் எங்களாலும் உம்மை பின்பற்ற முடியாது, எங்களால். இது கடினமான உபதேசம். யார் இதை கைக்கொள்ள முடியும்? கடினமான உபதேசமா? இன்றைக்கு இந்த உபதேசத்தை சண்டே கிளாஸ் பிள்ளைகளோடு கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இது அன்றைக்கு அவர்களுக்கு கடினமான உபதேசமாக இருந்தது. ஐயோ, இது கடினமான உபதேசம், யார் இதை கைக்கொள்ள முடியும்? 61வது வசனத்திலே சீஷர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இந்த பிரசங்கத்தை கேட்டவுடன் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். 64வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்ல ஆரம்பிக்கிறார், அப்பா, நீங்கள் உங்களில் அநேகர் என்னை விசுவாசிக்க முடியவில்லை என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். ஆரம்பத்திலே இவர்களுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தது? தாய், தகப்பன், மனைவி, பிள்ளைகள் தங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் விட்டு வெறுத்து வரக்கூடிய அளவிற்கு அதிகபட்சமான விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தினால் இயேசுவை பின்பற்றி வருகிற சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இப்போது சொல்கிறார், உங்களில் அநேகர் என்னை விசுவாசிக்கவில்லை என்பதை நான் அறிகிறேன். உங்களில் அநேகருக்கு என்னுடைய உபதேசம், நான் சொல்லுகிற இந்த போதனைகள் இடர்தலா இருக்கிறது என்பதை நான் அறிகிறேன். உங்களுக்காக என்னுடைய போதகத்தை நான் மாற்றப் போவதில்லை, உங்களுக்காக என்னுடைய செய்தியை நான் மாற்றப் போவதில்லை. நான் என்ன நோக்கத்தோடு வந்தேனோ அந்த நோக்கத்தை நான் சொல்லி ஆக வேண்டும். அந்த நோக்கத்தை நீங்கள் விசுவாசித்து ஆக வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் தான் தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கிறீர்கள். அதை விசுவாசிக்காமல் நீங்கள் என்ன கிரியைகளை செய்தாலும் இந்த கிரியைகளை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். சீஷர்கள் கேட்கிறார்கள், தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு கற்றுத்தாரும். தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிப்பதற்கு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, உனக்கு ஒரே ஒரு காரியம் தான் செய்ய முடியும். அந்த காரியம் என்ன நோக்கத்தோடு அவர் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசித்தால் நீ தேவனுக்கு ஏற்ற கிரியையை நடப்பிப்பதாக அது ஆகிவிடும். 66வது வசனத்தில் பார்க்கும்போது அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி போனார்கள். சீஷர்கள் பின்வாங்கி போனார்கள். 67வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து கேட்கிறார், ஒரு சிலர் கூட இருக்கிறார்கள். அந்த ஒரு சிலரை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? நண்பர்களே, கிறிஸ்தவம் என்று சொல்லுவது, வேதம் என்று சொல்லுவது, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்று சொல்லுவது, நாம் ஏதோ சில வரையறைகளை, கோட்பாடுகளை, நெறிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறோமே, இதற்கு உட்பட்டதல்ல கிறிஸ்தவம். இதற்கு உட்பட்டதல்ல சிலுவை மரணம். இதற்கு உட்பட்டவர் அல்ல தேவன். ஆண்டவரை நாம் நெறிமுறைப்படுத்த முடியாது. ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாம் ஒரு வரையறை கொடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு வரையறை கொடுக்கிறார்கள். ஆண்டவர் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும். இதுதான் சீஷர்கள் இந்த வரைமுறையை இயேசுவிற்கு கொடுத்தார்கள். நீர் தேவன், உம்மை பின்பற்றி வருகிறோம், ஆனால் நீர் இப்படிதான் இருக்க வேண்டும், உம்முடைய செயல்பாடுகள் இந்த அளவிற்கு தான் இருக்க வேண்டும், இந்த அளவை விட்டு போக கூடாது, போனால் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய எண்ணங்களை மாற்றி விடுவோம், நம்முடைய சிந்தனைகளை மாற்றி விடுவோம். நம்மை குறித்த அவருடைய எண்ணம் என்ன, இந்த தேசத்தை குறித்த, இந்த பூமியை குறித்த அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய செயல்பாடு என்ன, இதை நாம் விளங்கிக் கொள்வோம். ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எந்த கோணத்தில்? விசுவாசத்திலே 2 பகுதி உண்டு. ஒன்று மனித முறைமை, இன்னொன்று தேவ முறை. மனித முறைமையான விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த விசுவாசத்தை தேவன் அங்கீகரிக்கவில்லை. தேவன் அங்கீகரிப்பது தேவரகமான விசுவாசம். அவருடைய அகராதியில் விசுவாசம் என்று சொன்னால் அதற்கு வேறு விளக்கங்கள் இருக்கிறது. விசுவாசத்தை நாம் வளர முடியுமா? வளர முடியும். ஆபிரகாம் விசுவாசத்தில் வளர்ந்தான், விசுவாசத்திலே தேர்ச்சி பெற்றவனாக மாறினார் ஆபிரகாம். ஆதாமால் விசுவாசத்தில் தேர்ச்சி பெற்றவனாக மாற முடியவில்லை, ஆனால் ஆபிரகாம் தேர்ச்சி பெற்றவனாக மாறினான். காரணம் என்ன? எதற்காக இந்த விசுவாசத்திற்கு தேவன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்திலே பாவம் என்கிற ஒரு காரியம் வந்தது என்று நாம் சொல்லுகிறோம். இந்த பாவத்திற்கு ஆணி வேரா இருக்கிற காரியம் விசுவாசமின்மை. கவனிங்கள், பாவத்தினுடைய ஆணி வேர் அவிசுவாசம். இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே விசுவாசத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு ரகசியம் அதுதான். அதனுடைய ரகசியம், நீ 1000 காரியங்களை செய், ஆனால் உனக்கு அவிசுவாசம் இருந்தால் அது பாவம், அது பாவத்தினுடைய வேர். அந்த பாவத்தினுடைய வேர் அழிக்கப்பட வேண்டும். ஆதாமிற்கு விசுவாசம் இல்லை, தேவனுடைய வார்த்தையின் மீது விசுவாசம் இல்லை. பிசாசின் வார்த்தையின் மீது ஆதாமுக்கு விசுவாசம் வந்தது. தேவன் என்ன காரியத்தை சொன்னாரோ அந்த சொன்ன காரியத்தை ஆதாமால் நம்ப முடியவில்லை.
அதை நம்பி இருந்தால் ஆதாமும் ஏவாளும் அன்றைக்கு இந்த பழத்தை புசித்திருக்க மாட்டார்கள். இந்த பழத்தை புசிக்கும் போது நீ சாகவே சாவா என்று தேவன் சொல்லி இருந்தார். அந்த தேவன் சொன்ன வார்த்தையிலே அர்த்தம் இருக்கிறது. அது உண்மையான வார்த்தை, அது சத்தியமான வார்த்தை. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்திருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் இந்த பழத்தை புசித்திருந்திருக்க மாட்டார்கள். பாவம் உலகத்தில் பிறந்திருக்காது. பாவம் பிறந்ததற்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை அவர்களால் நம்ப முடியவில்லை, தேவனுடைய வார்த்தையை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை, தேவனுடைய வார்த்தையை அவர்களால் கிரகிக்க முடியவில்லை. இப்போது பிசாசு வந்து வார்த்தை சொல்லுகிறது, பிசாசின் வார்த்தையை நம்பிவிட்டார்கள். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு அவர்களுக்கு கடினமாக இருந்தது, பிசாசின் வார்த்தையை விசுவாசிப்பதற்கு அவர்களுக்கு எளிதாக இருந்தது. நம்மிடத்தில் பாவத்தை கேட்டால் நாம் வேறு பல காரியங்களை சொல்லுவோம். நம்முடைய பாவ பட்டியலை கேட்டால் நாம் கிட்டத்தட்ட ஒரு 50 அல்லது 100 காரியங்களை நம்முடைய பாவ பட்டியலிலே நாம் எழுதி வைத்திருப்போம். நம்முடைய பாவ பட்டியலிலே எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த பாவங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய பாவம் தான் அவிசுவாசம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் இருப்பது, தேவனுடைய திட்டத்தை விசுவாசிக்காமல் இருப்பது, தேவனுடைய நோக்கத்தை நம்பாமல் இருப்பது. அது என்ன 1000 வருட அரசாட்சி? இன்றைக்கு இந்த சபையில் உள்ள விசுவாசிகளாகிய உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், என்னால் தெளிவாக சொல்ல முடியும், அநேகருக்கு இதை நம்ப முடியாது. அநேக விசுவாசிகளுக்கு இந்த 1000 வருட அரசாட்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ப முடியாது. இதை கிறிஸ்தவ உபதேசம் என்று சொல்லுகிறார்கள். இது கிறிஸ்தவ உபதேசம் இல்லை. 1000 வருட அரசாட்சி என்று சொல்லுவது இது கிறிஸ்தவ உபதேசம் இல்லை, இது சத்தியம், இது யதார்த்தம், இது யதார்த்தமான ஒரு காரியம். இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். நான் நினைக்கிறேன் இப்பமே நாம் புக் பண்ணினால் ஈஸியா சபைக்கும் ஒரு பிரசங்கத்திற்கு வர முடியும். ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜாவா எருசலேமிலே நீர் வரும்போது எங்களுடைய ஈசிஏ கன்வென்ஷனுக்கு நீர் வர வேண்டும், நாங்கள் புக் பண்ணுகிறோம் என்று சொன்னால் நாம் புக் பண்ண முடியும். அவர் வருவார், நாமும் வருவோம், மரித்த நாம் உயிரோடு எழும்புவோம். 1000 வருட அரசாட்சியிலே அவருடைய பரிசுத்தவான்களை அவர் அழைத்துக் கொண்டு வருவார். பரிசுத்தவான்கள் தேவனோடு சேர்ந்து இந்த பூமியிலே அரசாட்சி செய்வார்கள். யார் பரிசுத்தவான்கள்? இயேசுவின் இரத்தத்தினால் கழுகப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள், அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். இந்த பரிசுத்தவான்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பாக, இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக நாம் மரித்து போனால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையிலே, அவருடைய ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது, அந்த ரகசிய வருகையிலே நம்மை அவர் சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவர் வந்து 7 வருடம் நாம் அவரோடு மத்திய ஆகாயத்திலே இருப்போம். அதற்கு பின்பு இந்த பூமியிலே எழுத்தின்படியாக அவர் ராஜாதி ராஜாவாக இறங்கி வந்து எருசலேமை தலைமையிடமாக கொண்டு முழு பூமியையும் அவர் ஆளுகை செய்வார். இந்த முழு பூமியிலும் ஒரு ராஜா உண்டாயிருப்பார். அந்த ராஜா யார்? இயேசு ராஜா என்று அவருடைய பெயர். அந்த இயேசு ராஜா இந்த பூமியை ஆளுகை செய்யும்படியாய் வரப்போகிறார். எதற்காக? வேறு பிளானட் இல்லையா அவருக்கு அரசாட்சி செய்வதற்கு? எதற்காக இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார்? பிதாவாகிய தேவன் இந்த பூமியை படைத்ததான நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும்படியாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறார். அது பிதாவினுடைய நோக்கம், அது பிதாவினுடைய திட்டம், அது பிதாவினுடைய சித்தம். இதுதான் கிறிஸ்தவம். இதற்காக தான் கிறிஸ்தவ சபை. கிறிஸ்தவ விசுவாசி என்ன செய்ய வேண்டும்? அந்த இயேசு ராஜாவினுடைய வருகைக்காக அவர் 1000 வருட அரசாட்சி இந்த பூமியிலே செய்ய போகிறார். அவர் 1000 வருட அரசாட்சிக்காக இந்த பூமியிலே இறங்கி வரும்போது இந்த பூமியிலே ஒரு மனிதனும் அவர் வரக்கூடாது என்று சொல்லக்கூடாது. எல்லா மனிதனுடைய இருதயமும் ஆமென் கர்த்தாவே நீர் வாரும், உம்மை எதிர்கொள்கிறோம் என்று இந்த பூமியில் உள்ள எல்லா இருதயங்களும் சொல்ல வேண்டும். அந்த எல்லா இருதயங்களையும் சொல்ல வைக்க வேண்டியதான அந்த பணியை செய்வது யார்? அந்த பணியை செய்வது கிறிஸ்தவர்கள். அந்த பணியை செய்வது கிறிஸ்தவ சபையினுடைய கடமை. அந்த பணியை கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டும் என்றால், அந்த பணியை கிறிஸ்தவ சபை செய்ய வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்களுக்கு அதை குறித்த அறிவு இருக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்று சொல்வது வயிற்று வலி சுகமாவது, கேன்சர் சுகமாவது, இடுப்பு வலி சுகமாவது, ஒரு வீடு கிடைத்து, பிள்ளைக்கு திருமணம் நடந்தது, வேலை கிடைத்தது, படிப்பு கிடைத்தது, இதல்ல கிறிஸ்தவம்.
இது நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்காமல் இருந்தாலும் நடக்கும். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். என்னை பார்த்து அநேகர் கேள்வி கேட்பார்கள், என்னுடைய விசுவாசத்தை அநேகர் சோதிப்பார்கள். ஆபிரகாமை விசுவாசத்திலே பழக்குவிக்கும் போது ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பிள்ளைகளை நான் வானத்து நட்சத்திரங்களை போல நான் ஆசீர்வதிப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்து விட்டார். இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்றதற்கு பிறகு வருடங்கள் உருண்டோடுகிறது, ஆனால் வார்த்தை நிறைவேறவில்லை. 1 வருடம் ஆகிறது, பிள்ளை கிடைக்கவில்லை. 5 வருடம் ஆகிறது, பிள்ளை கிடைக்கவில்லை. 10 வருடம் ஆகிறது, பிள்ளை கிடைக்கவில்லை. 15 வருடம் பிள்ளை கிடைக்கவில்லை. 20 வருடம் பிள்ளை கிடைக்கவில்லை. 25 வருடம் பிள்ளை கிடைக்கவில்லை. 25 வருடம் அந்த வாக்குத்தத்தம் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக பொறுமையோடு காத்திருந்தான். அதுதான் விசுவாசம். அதுதான் விசுவாசம். இன்றைக்கு நீங்கள் அநேக காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில காரியங்கள் இருக்கலாம். இதை பார்த்து உங்களோடு இருக்கிறவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம், நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறாயே, ஆண்டவர் உன்னோடு இருப்பது உறுதி என்றால் ஏன் உனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும்? இதுதான் விசுவாசம். கூட இருக்கிறவர்கள் கேட்பார்கள், உன்னுடைய விசுவாசம் சரியல்ல, நீ ஆண்டவரை விசுவாசிப்பது சரியல்ல, அல்லது ஆண்டவர் உன்னோடு இருப்பது சரியல்ல. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னோடு இருப்பது உண்மை, சத்தியம். நான் ஆண்டவரை விசுவாசிப்பது சத்தியம். ஆபிரகாம் சொன்னான், தேவனை நான் விசுவாசிப்பது சத்தியம், தேவன் என்னை நேசிப்பது சத்தியம், தேவனுடைய வார்த்தை சத்தியம். நான் தேவனை விசுவாசிப்பதும் சத்தியம், தேவன் என்னை நேசிப்பதும் சத்தியம். அது 25 வருடம் அல்ல, 250 ஆண்டுகளானாலும் நான் காத்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அதுதான் விசுவாசம். நான் ஜெபித்தேன், நான் கேட்டேன், வாக்குத்தத்தங்கள் இப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்று பிசாசு உங்களுக்கு எண்ணத்தை கொண்டு வருமே ஆனால், உங்களோடு இருக்கிறவர்கள் இந்த எண்ணத்தை கொண்டு வருவார்களே ஆனால், அந்த பிசாசை ஆபிரகாமுடைய சாட்சியை வைத்து முறியடியுங்கள். அந்த பிசாசை பார்த்து சொல்லுங்கள், பிசாசே, தேவன் என்னோடு இருப்பது உண்மை, தேவன் என்னோடு இருப்பது சத்தியம், நான் தேவனை விசுவாசிப்பது சத்தியம், தேவன் என்னை நேசிப்பது சத்தியம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் சத்தியம். ஒருவேளை அது நிறைவேறுவதற்கு 6 மாதம் ஆகலாம், 1 வருடம் ஆகலாம், 2 வருடம் ஆகலாம், 5 வருடம் ஆகலாம், 25 வருடங்கள் ஆகலாம், நான் பொறுமையோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அதுதான் விசுவாசம். ஆபிரகாம் அந்த விசுவாசத்திலே தரித்திருந்தாரா? அந்த விசுவாசத்திலே தரித்திருந்தார். ஆகவேதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். 25 வருடம் பொறுமையோடு காத்திருந்தார் ஆபிரகாம். 25 ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்தார் ஆபிரகாம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார், தேவனுடைய வார்த்தையை நம்பினார். நீங்கள் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகளாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கடன் தொல்லைகளாக இருக்கலாம், உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். காலங்கள் கடந்து போகலாம், ஆண்டவருடைய வார்த்தை கடந்து போகாது. ஆண்டவருடைய வார்த்தை கடந்து போகாது, ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும். இன்றைக்கு இந்த உலகத்தில் பேர் சொல்வதற்கு ஒரே ஒரு சந்ததி தான் இருக்கிறது. அந்த சந்ததி இந்த ஆபிரகாமின் சந்ததி மட்டும். மீது எந்த ஒரு மனிதனுடைய சந்ததியும் இந்த பூமியிலே சொல்லப்படுவதற்கு இல்லை. எத்தனை மனிதர்கள் வாழ்ந்து மடிந்தார்கள், எத்தனை மனிதர்கள் ஆபிரகாமுக்கு முன்பாக பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். ஆனால் பிள்ளைகளை எல்லாம் பெற்றார்களே, அவர்களுடைய சந்ததி இன்றைக்கு, அவர்களுடைய சந்ததி என்று சொல்வதற்கு இந்த பூமியில் ஒரு சந்ததி இருக்கிறதா என்று கேட்டால் இந்த பூமியிலே ஒரு சந்ததி இல்லை. இந்த பூமியில் ஒரே ஒரு சந்ததி இருக்கிறது, அது ஆபிரகாமின் சந்ததி. எதற்காக அந்த ஆபிரகாமின் சந்ததி மட்டும் இந்த பூமியிலே நிலைத்திருக்கிறது? அந்த ஆபிரகாமுக்கு தேவன் வார்த்தையை கொடுத்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வார்த்தையை ஆபிரகாம் நம்பினான், விசுவாசித்தான். தேவன் அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். ஒருவேளை உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு வியாதியாக இருக்கலாம், பல நாட்கள் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சொன்னார், அநீதியான நியாயாதிபதி ஒருவன் இருந்தான். அந்த அநீதியான நியாயாதிபதியின் இடத்திலே ஒரு விதவை சென்று அலட்டிக் கொண்டிருந்தாள். இவளுடைய அலட்டுதலை பொறுக்க முடியாமல் நீண்ட நாட்களாக வந்து அவனுடைய கதவை தட்டி அவனை பார்த்து விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுத்துக் கொண்டிருந்தாள். இவளுடைய அலட்டுதல் பொறுக்க முடியாமல் அநீதியான நியாயாதிபதி, நீதியே செய்யாத அந்த நியாயாதிபதி அவன் என்ன செய்தான்? அவன் இறங்கி வந்து இந்த விதவைக்கு நியாயம் செய்தான். அநீதியான ஒரு நியாயாதிபதி இப்படி அலட்டிக் கொண்டிருந்த சத்தத்தை கேட்டு அவளுக்கு நியாயம் செய்வான் என்றால், நீதி உள்ள நியாயாதிபதி இரவும் பகலும் நீ கூப்பிடுகிற உன்னுடைய சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து உனக்கு நன்மை செய்வது எவ்வளவு நிச்சயம்? இயேசு சொன்னார் இந்த வார்த்தை. எவ்வளவு நிச்சயம்? உன் ஜெபத்திற்கு அவர் பதில் தருவது எவ்வளவு நிச்சயம்? உன் வேண்டுதலுக்கு அவர் பதில் தருவது எவ்வளவு நிச்சயம்? உன்னுடைய விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுவது எவ்வளவு நிச்சயம்? நீ என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும்.
ஆபிரகாம் விசுவாசத்தில் தேறினவராக ஆபிரகாம் மாற்றப்பட்டார். ஆபிரகாமை விசுவாசத்தில் தேறினதாக எது மாற்றியது? விசுவாசத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தில் தேர்ச்சி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆபிரகாம் விசுவாசத்தில் தேர்ச்சி அடைந்தாரா? நிச்சயமாக ஆபிரகாம் விசுவாசத்தில் தேர்ச்சி அடைந்தார். ஆபிரகாம் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைந்தார். ஆபிரகாமை இந்த விசுவாசத்திலே வளர்ச்சி அடைவதற்கு ஆபிரகாமுக்கு உதவி செய்தது எது? உபவாச ஜெபம் ஆபிரகாமுக்கு உதவி செய்யவில்லை. ஆராதனை ஆபிரகாமுக்கு உதவி செய்யவில்லை. ஸ்தோத்திரங்களும் துதிகளும் அல்லேலியாவும் அந்நிய பாஷையும் ஆபிரகாமுக்கு உதவி செய்யவில்லை. நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் இது நாம் விசுவாசிப்பதற்கு உதவி செய்யாது. ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு, அந்த விசுவாச வளர்ச்சியிலே நாம் வளருவதற்கு நமக்கு எது உதவி செய்யும் என்றால் ஆண்டவரை குறித்து அறியக்கூடியதான அறிவு. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து, கர்த்தருடைய வேதத்தை குறித்து எந்த அளவிற்கு நீங்கள் அறியும்படியாய் உங்களுடைய நேரத்தை செலவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் கர்த்தருக்குள் வளர முடியும், கர்த்தருடைய விசுவாசத்தில் வளர முடியும். நீங்கள் வளருவதுதான் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுவது. தூதர்களும் யூதர்களும் ஆராதித்ததை பார்க்கிலும் மேலான ஆராதனையை சபை செய்ய முடியாது. தூதர்கள் ஆராதித்தார்கள், தூதருக்கு பின்பு யூதர்கள் ஆராதித்தார்கள். அந்த தூதர்களை பார்க்கிலும் இந்த யூதர்களை பார்க்கிலும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சபை ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. ஆராதனை கிறிஸ்தவத்தின் உச்சகட்டம் இல்லை. ஜெபம் கிறிஸ்தவத்தின் உச்சகட்டம் இல்லை. உபவாசம் கிறிஸ்தவத்தின் உச்சகட்டம் இல்லை. என்னென்ன காரியங்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ இவைகள் எல்லாம் கிறிஸ்தவத்தின் உச்சகட்டம் இல்லை. இவைகள் எல்லாம் கிறிஸ்தவத்தின் ஆரம்ப அனுபவம். கிறிஸ்தவத்தின் ஆரம்ப அனுபவம். ஜெபம் கிறிஸ்தவத்தின் ஆரம்ப அனுபவம். துதி ஸ்தோத்திரங்கள் கிறிஸ்தவத்தின் ஆரம்ப அனுபவம். ஆராதனை கிறிஸ்தவத்தின் ஆரம்ப அனுபவம். என்னுடைய ஜெபத்தையோ, என்னுடைய துதி ஸ்தோத்திரத்தையோ, என்னுடைய ஆராதனையையோ நான் மேன்மை பாராட்டுவது, நான் சொல்லுவது என்னுடைய வஸ்திரத்தை குறித்து சொல்வதற்கு சமம். இப்போ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், நீங்கள் பாருங்கள், நான் வஸ்திரம் அணிந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு கேவலமாக இருக்கும் அந்த வார்த்தை. மனிதன் என்றால் அவன் வஸ்திரம் அணிந்துதான் ஆக வேண்டும். ஆகவே நான் வஸ்திரம் அணிந்ததை குறித்து உங்களிடத்தில் சொல்லக்கூடாது. என்னை பாருங்கள், நான் உங்களுக்கு முன்பாக வஸ்திரம் அணிந்து நிற்கிறேன். கிறிஸ்தவனுக்கு ஆராதனை என்பது வஸ்திரம் போன்றது, ஜெபம் என்பது வஸ்திரம் போன்றது, உபவாசம் என்பது வஸ்திரம் போன்றது. அது எல்கேஜி அனுபவம், அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அனுபவம். ஆகவே தான் பவுல் இதை எபிரேயர்ல சொல்லும்போது எபிரேயர் 6:1-2 ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். விசுவாசத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அந்த விசுவாசத்தை கூட அவர் எங்க குறிப்பிட்டார் பாருங்க. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், கைகளை வைக்குதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை நீங்கள் மறுபடியும் போடாமல். இவற்றை சொல்லும் போது அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், இது கிறிஸ்தவத்தின் அஸ்திபார உபதேசம், இது கிறிஸ்தவத்தின் மூல உபதேசம். இதை நீங்கள் மறுபடியும் நீங்கள் போட வேண்டாம். இவைகளை விட்டுவிடுங்கள். பூரணராகும்படி கடந்து போவோம். பூரணம் என்றால் என்ன? தேர்ச்சி அடையும்படியாய். என்ன தேர்ச்சி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவை அடையும்படியாய். அந்த அறிவின் மேன்மைக்காக இந்த தேர்ச்சியை எதிர்பார்த்ததான அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறியக்கூடிய அறிவின் மேன்மைக்காக எனக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். எனக்கு என் இயேசுவை அறிய வேண்டும், என் இயேசுவை அறிய வேண்டும். நான் 24 மணி நேரம் அல்ல, என்னுடைய வாழ்நாளையே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு சபைகள் வாரத்திற்கு அரை மணி நேரம் கொடுப்பது மிகவும், வார்த்தை நீங்க போடுங்க, அரை மணி நேரத்தில் நீங்கள் இயேசுவை அறிய முடியாது. அரை மணி நேரத்தில் வேத சத்தியங்களை அறிய முடியாது. அரை மணி நேரத்தில் உங்கள் போதகர் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? அவர் முழு நேரமும் சொல்லிக் கொடுப்பதற்கு தயார். உங்களுடைய அனுமதி அவருக்கு வேண்டும். அவரை போன்ற என்னை போன்றவர்கள் 24 மணி நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லித் தருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இல்லை. நான் சொல்லுகிறேன், இதிலே நிலைத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டது போது அவர்கள் என்ன நடந்தது? தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டார்கள். மனோவாஞ்சையாய் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு வாசித்து தியானித்து அதை தியானித்து அதற்குள்ளே போக ஆரம்பித்த போது அவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அவருடைய பொருளாதாரங்கள் மாற ஆரம்பித்தது. வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்களா?
மாற்றத்தை எதிர்பார்ப்பீர்கள் என்றால் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையை நேசியுங்கள். இது பிரசங்க புஸ்தகம் அல்ல, இது ஒவ்வொரு மனிதனுடைய ஆகாரம். இது ஒவ்வொரு மனிதனுடைய ஆகாரம். இது நீங்கள் இதை புசியுங்கள். இதற்குள்ள அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய காரியங்கள், உங்களை குறித்த காரியங்கள், உங்கள் குடும்பத்தை குறித்த காரியம், சபையை குறித்த காரியம், தேசத்தை குறித்த காரியம், வரக்கூடிய காலங்களை குறித்த காரியம், இந்த காரியங்கள் எல்லாம் இதற்குள்ள எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இதை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும். உண்மைதான். என்னுடைய வரையறை கிறிஸ்தவத்திற்கு, கிறிஸ்துவை குறித்து, கடவுளை குறித்து நான் ஒரு வரையறை போட்டு வைத்திருக்கிறேன். இந்த வரையறைக்குள்ளே நான் நிற்க தேவன் விரும்பவில்லை. நான் அவருடைய வரையறைக்குள்ளே வர வேண்டும். விசுவாசத்திற்கு நான் ஒரு எல்லை வைத்திருக்கிறேன், ஆனால் அவருடைய எல்லைக்குள், அவருடைய கோட்டைக்குள் நான் வர வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசிப்பதற்கு ஆபிரகாமுக்கு உதவி செய்தது இரத்த உடன்படிக்கை. இரத்த உடன்படிக்கை குறித்ததான அறிவுதான் ஆபிரகாமை இந்த அளவிற்கு விசுவாசத்தில் வளர செய்தது. இரத்த உடன்படிக்கை என்றால் அந்த காலத்தில் ஜனங்கள் இரத்தத்தோடு உடன்படிக்கை செய்வது வழக்கம். இப்போது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து தேவன் இறங்கி வரும்போது ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்ப வேண்டும் என்றால், இந்த வாக்குத்தத்தை நான் விசுவாசிக்க வேண்டும் என்றால், எங்களுடைய மனித வழக்கத்தின்படி நீர் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தோடு என்னோடு நீர் உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், சரி ஆபிரகாமே, நீ என்னை நம்புவதற்கு, நீ என்னை விசுவாசிப்பதற்கு, நீ ரத்தத்தை நீ எதிர்பார்த்து, நீ பலியை எதிர்பார்த்தால் உன்னுடைய விருப்பத்தின்படி நான் ரத்தம் சிந்தி நான் அந்த பலியிலே ஈடுபடுவதற்கு நான் தயார். அந்த பலி, இரத்த உடன்படிக்கை, இரத்தத்தினாலாகிய பலி, இந்த பலியை குறித்ததான ஒரு அறிவு ஆபிரகாமுக்கு இருந்ததுதான். ஆபிரகாம் தேவனை விசுவாசிப்பதற்கு இந்த அறிவு ஆபிரகாமுக்கு உதவி செய்தது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த இரத்த உடன்படிக்கை குறித்த அறிவை நீங்கள் அடைந்து விட்டால் நீங்கள் அந்த விசுவாசத்தில் வந்து விட்டீர்கள். இந்த உடன்படிக்கையினுடைய ரகசியம் என்ன? ஆபிரகாம் அந்த ரகசியத்தை விளங்கி கொண்டான். இது இரத்த உடன்படிக்கை. இரத்த உடன்படிக்கை செய்தால் மனித வழக்கத்தின்படியே மனிதர்கள் மீற மாட்டார்கள். மனிதர்கள் அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுவதற்கு, அந்த உடன்படிக்கையை நிலைநிறுத்துவதற்கு மனிதர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, இவ்வளவு பெரிய ராஜாதி ராஜாவாகிய தேவனே இறங்கி வந்து இந்த இரத்தத்தை சிந்தி இந்த இரத்தத்தின் மூலமாக என்னோடு உடன்படிக்கை செய்து இந்த உடன்படிக்கையின் மூலமாக தன்னுடைய வார்த்தைகளை, தன்னுடைய வாக்குத்தத்தங்களை எனக்கு சொல்லுவார் என்றால் அது எவ்வளவு நிச்சயம், அது எவ்வளவு சத்தியம் என்பதை அவன் விளங்கிக் கொண்டான். ஸ்தோத்திரம். அவன் அந்த அறிவை பெற்றுக் கொண்டான். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அந்த இயேசுவினுடைய சிலுவையிலே அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக தேவன் நம்மோடு செய்ததான அந்த உடன்படிக்கையை குறித்ததான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த அறிவு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும். அந்த உடன்படிக்கையின் மூலமாக என்ன நடக்கிறது? இருவர் உடன்படிக்கை செய்யும் போது இவனுடையதெல்லாம் அவனுடையதாகிறது, அவனுடையதெல்லாம் இவனுடையதாகிறது. உடன்படிக்கையினுடைய சரத்து கேளுங்கள். அந்த ரெண்டு பேர் உடன்படிக்கை பண்ணும்போது இவனுடையதெல்லாம் அவனுடையதாகிறது, அவனுடையதெல்லாம் இவனுடையதாகிறது. இப்போது கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன நடந்தது? என்னுடையதெல்லாம் அவருடையதானது, அவருடையதெல்லாம் என்னுடையதானது. என்னுடையது என்ன? என்னுடைய பாவங்கள், என்னுடைய சாபங்கள், என்னுடைய வியாதிகள், என்னுடைய வறுமைகள், என்னுடைய கவலை, கலக்கம், பயம், பாரம் போன்ற அத்தனையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். சோத்ரம். அவருடைய அத்தனையும் என் மேல் வந்தது. அவருடையது என்ன? அவருடைய சமாதானம் என் மீது வந்தது, அவருடைய பரிசுத்தம் என் மீது வந்தது, அவருடைய நீதி என் மீது வந்தது, அவருடைய நன்மை என் மீது வந்தது, அவருடைய சகலமும் என் மீது வந்தது. நான் இதை விசுவாசிக்கிறேன்.